ஓம் நமச்சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமந்திரம் திருமூலரால் அருளப்பட்ட சிவாகமம் சைவ திருமுறைகளின் வரிசையில் 10வது திருமுறையாக வைத்து போற்றப்படுகிறது. இந்த திருமந்திரத்தை ஒரு மனிதன் தினம்தோறும் பாராயணம் செய்ய முற்பட்டால் அவனுக்கு வாழ்க்கையின் அர்த்தம் புரியும், ஆன்மீகத்தின் பொருள் விளங்கும். அப்படி இதில் திருமூலர் வாழ்வியலுக்கான அனைத்து தத்துவங்களை பற்றியும் பேசியிருக்கின்றார். ஆன்மீகத்தை பற்றி மட்டுமல்ல, வாழ்வியல் தத்துவத்தையும் இதில் பேசியிருக்கின்றார். இந்த 3000 பாடல்களை நாம் உள்ளே புகுந்து விளக்கம் சொல்வதற்கு முன்பாக என் உள்ளத்தில் ஒன்று தோன்றுகிறது. கம்பன் தன்னுடைய பாயிரத்தில் சொல்லுவான், ஓசை பெற்றுயர் பார்க்கடல் உற்றொரு பூசை முற்றுவு நக்குவு புக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன். எப்படி ஒரு பூனை பார்க்கடலில் உள்ளே இறங்கி மொத்தத்தையும் குடித்து விடுவேன் என்று ஆசையில் முற்படுகிறதோ, முடியுமா, இயலுமா? அப்படி அவன் அந்த தமிழுக்காக சொல்லுவான், மிகப்பெரிய ஒரு பார்க்கடல், அதில் பூனை ஓரமாக நின்று அந்த பார்க்கடலை முற்றுமாக குடித்துவிட முடியும் என்ற எப்படி நினைக்கின்றதோ அதுபோல் நான் ஆசை பற்றி அறையலுற்றேன். இந்த தமிழ் மீது இருக்கக்கூடிய ஆசையின் காரணமாக நான் இதில் இறங்குகின்றேன் என்று சொன்ன கம்பனுக்கே இந்த நிலை என்று சொன்னால், எனக்கு எம்மாத்திரம் 3000 பாடல்களை விளக்கம் சொல்வது என்பது. ஆனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று சொல்லுவார்கள். எனவே இறைவனுடைய அருளால் இன்றைக்கு நாம் 2வது மந்திரத்தை, திருமந்திரத்தை பாயிரம் 1 பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக பொதுவாக சொல்லுவார்கள், தோத்திரத்திற்கு திருவாசகம், சாத்திரத்திற்கு திருமந்திரம். நம்முடைய முன்னோர் சொல்லி வைத்தது. தோத்திரம் என்ற வார்த்தை ஸ்தோத்திரம் என்ற வடமொழியிலிருந்து பெறப்பட்ட வார்த்தை தோத்திரம். தோத்திரத்திற்கு திருவாசகம் என்பது, தோத்திரம் என்று சொன்னால் இறைவனை பக்தியின் மூலமாக, பாடல் மூலமாக வழிபடுவதற்கு தோத்திரம் என்று பொருள். அப்போ அதற்கு திருவாசகம். சாத்திரத்திற்கு திருமந்திரம். சாத்திரம் என்று சொன்னால் பொதுவாக சாஸ்திரம் என்ற வடசொல்லிலிருந்து பெறப்பட்ட தமிழ் வார்த்தை சாத்திரம். அப்போ இந்த சாத்திரம் என்ற வார்த்தைக்கு என்ன பொருளாக இருக்க முடியும்? நாம் சாதாரணமாக நம்முடைய வாழ்வியல் பார்க்கின்றோம். கைரேகை சாஸ்திரம், மனையடி சாஸ்திரம், மனையடி சாத்திரம் என்று சொல்கின்றோம். இதற்கெல்லாம் என்ன பொருள் என்று சொன்னால், இந்த சாத்திரம் என்பது ஆன்மீகத்திற்கும் வாழ்வியலுக்கும் எப்படி செய்ய வேண்டும், எப்படி வழிபட வேண்டும், எப்படி ஒரு மனை, எப்படி ஒரு வீடு கட்டப்பட வேண்டும் என்பதற்கான விதிமுறைகள் தான் இந்த சாத்திரம் என்பது. ஆன்மீகத்திற்கும் வாழ்வியலுக்குமான விதிமுறைகள் தான் சாத்திரம். எனவே சாத்திரத்திற்கு திருமந்திரம் என்று ஒரு அற்புதமான வாக்கியம் இங்கே இருக்கின்றது. இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது பாயிரம் 1 பாடல் 2. போற்றி இசைத்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை, நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை, மேற்றிசைக்குள் தென் திசைக்கொரு வேந்தனாம், கூற்று உதைத்தானை யான் கூறுகின்றேனே. என்ன ஒரு அற்புதமான பாடல் பாருங்க. போற்றிசைத்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை, நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை, மேற்றிசைக்குள் தென் திசைக்கொரு வேந்தனாம், கூற்றுதைத்தானை யான் கூறுகின்றேனே. இறைவனை போற்றி புகழ்ந்து இசைத்து பாடும் அடியவர்களின் உள்ளத்தில் வீற்றிருக்கும் புனிதமானவன். இறைவன் எப்படிப்பட்ட தன்மை? அவனை போற்றி புகழ்ந்து இசைத்து உள்ளத்தால் பாடுகின்ற அடியவர்களின் உள்ளத்தில், இதயத்தில் வீற்றிருக்கும் புனிதமானவன். 4 திசைகளுக்கும் நன்மை புரியும். 4 திசைகள் என்று சொன்னால் உலகம் முழுவதற்கும். 4 திசைகளுக்கும் நன்மை புரியும் மாது. யார் அவள்? சக்தி. மாதுருபாகன், அவனுக்கு பெயர் அதுதான். பெண்ணுக்கு மாதுக்கு
சரிபாதி இடம் தந்தவன். இது உலக தத்துவம், உலக மக்களுக்கு இறைவன் காட்டுகின்ற தத்துவம். பெண்களை நாம் சமமாக மதிக்க வேண்டும். அப்படி மதிக்கின்றவன் வாழ்க்கை மேன்மையுறும். மாதுருபாகன், மாதுவாகி அப்படிப்பட்ட சக்திக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன். 4 திசைகளுக்கும் நன்மை புரியும் மாதுவாகிய சக்திக்கு தலைவனாக விளங்குபவன். 4 திசைகளுக்குள் இருக்கக்கூடிய ஒரு திசை என்னது? தென் திசை. தென்னாடுடைய சிவனே போற்றி. ஆனால் அவன் எப்படி? எந்நாட்டவர்க்கும் இறைவனவன் என்று அந்த 4 திசைகளுக்குள் இருக்கக்கூடிய தென் திசைக்கு தலைவனவன். அதேபோல் காலத்தின் அதிபதி யாரவன்? யமன். அந்த யமனை எட்டி உதைத்ததால் காலத்தை வென்றவனாக விளங்குகின்றான். காலத்தின் அதிபதியான யமனை எட்டி உதைத்தவன் சிவபெருமான். அப்படி காலத்தை வென்றவன். ஜனன மரண சக்கரத்துக்குள் வராதவன் இறைவன். யார் ஜனன மரண சக்கரத்துக்குள் வரவில்லையோ அவன் இறைவனாக போற்றப்படுகின்றான். அப்படி பார்த்தால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை உயிர்களும், அத்துணை ஜீவராசிகளும், அத்துணை ஆன்மாக்களும் ஜனன மரணத்துக்குள் வரக்கூடியவை. அனைத்தும் அவனால் படைக்கப்பட்டது. அவன் படைத்தவன். அவனுக்கு ஏது மரணம்? அவனுக்கு ஏது ஜனனம்? அவன் நிலையானவன். எனவே அப்படிப்பட்ட இறைவனை பற்றி யான் இங்கே கூறுகின்றேன், வணங்குகின்றேன் என்று திருமந்திரத்தில் திருமூலர் அற்புதமாக இங்கே விளக்குகின்றார், பாடுகின்றார். ஓம் நமச்சிவாய. நன்றி, வணக்கம்.